என் பாசத்துக்குரிய இளவுலை பங்கு இறை மக்களே மற்றும் இந்த திருப்பலியிலே பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, மிகவும் சிறப்பான ஒரு மைய சிந்தனையோடு இன்றைய இந்த விழாவை நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். அமைதி, இதுதான் கடவுளுடைய முதல் மொழி. முதல் மொழி அமைதி என்றால் இரண்டாவது மொழி என்ன? அதுவும் அமைதிதான். மூன்றாவது மொழி அதுவும் அமைதிதான். கடவுளுக்கென்று ஒரு மொழி இருக்கும் என்றால் அது முதல் மொழியும் இறுதி மொழியும் எல்லாமே அமைதி மட்டுமாகத்தான் இருக்க முடியும். புனித சிலுவை அருளப்பர் இதை முதல் மொழி என்று கூறினாலும் நிச்சயமாக கடவுள் பேசக்கூடிய, கடவுள் விரும்பக்கூடிய, நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரே மொழி இந்த அமைதி மட்டுமாகத்தான் இருக்க முடியும் என்பதால் இன்றைய மறையுரையின் பொழுது உண்மையாகவே புனித சிலுவை அருளப்பர் எதிர்பார்த்த அந்த அமைதி என்ன, விவிலியம் காட்டக்கூடிய அமைதியினுடைய பொருள் என்ன, இன்னும் நம்முடைய பாதுகாவலர் இந்த அமைதிக்கு என்ன அர்த்தம் கொடுத்தார் என்பதை புரிந்து கொள்ள நாம் முயற்சிப்போம். எனவே ஒரே ஒரு கருத்துதான் இந்த மறையுரையிலே உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அது அமைதிக்கான அர்த்தம் பல நிலைகளிலே நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். பொதுவாக அமைதி என்றால் நாம் நினைப்பது மௌனமாக இருப்பது. வகுப்பறையிலே மாணவர்கள் சத்தம் எழுப்புவார்கள், ஆசிரியர் சொல்லுவார், நீ அமைதியாக இரு. அப்படி என்றால் அர்த்தம் மௌனமாக இரு, பேசாமல் இரு என்பது அர்த்தம். அல்லது இன்னும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றோம், போர்கள், குழப்பங்கள், கலகங்கள் இல்லாத ஒரு நிலையை அமைதி என்று நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அமைதி என்கிற வார்த்தைக்கு இன்னும் ஆழமான அர்த்தங்கள் பல இருக்கின்றன. அவற்றில் முதலாவதாக நமது பாதுகாவலர் புனித ஞானப்பிரகாசியார் அமைதி என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தத்தை கொண்டிருந்தார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். நம் அனைவருக்கும் தெரியும், நமது பாதுகாவலர் புனித ஞானப்பிரகாசியார் வெறும் 23 வருடங்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். இத்தாலி நாட்டிலே பிறந்த இவர், செல்வ செழிப்புடைய ஒரு குடும்பத்திலே பிறந்த இவர், தன்னுடைய குடும்பத்திலே மூத்த பிள்ளையாக பிறப்பெடுத்த காரணத்தினால் அந்த குடும்பத்தினுடைய அனைத்து சொத்துக்களையும் பராமரிக்கக்கூடிய பொறுப்பு இவருக்கு உண்டு. இவர் ஒரு பெரிய படை வீரராக மாற வேண்டும் என்பது இவருடைய தந்தையினுடைய விருப்பமாக இருக்க, அதனுடைய அடிப்படையிலே இவருக்கு பயிற்சிகளும் கொடுக்கப்படுகின்றன. நமது பிள்ளைகள் யாருக்குமே நாம் துப்பாக்கியை விளையாட்டுக்கு கூட கொடுப்பது இல்லை. அப்படி கொடுத்தால் பிளாஸ்டிக் துப்பாக்கியை கொடுப்போம். ஆனால் நமது புனிதர் 4 வயது அவருக்கு ஆகிற பொழுதே அவருடைய கையிலே கன் கொடுத்தார்கள். எதற்காக? சிறந்த ஒரு படை வீரராக மாற வேண்டும் என்பதற்காக. 5 வயது ஆகக்கூடிய நேரத்திலே அவரை கேம்புக்கு அனுப்பினார்கள். இந்த படை வீரருக்குரிய பயிற்சி பெறுவதற்காக இவர் அனுப்பப்படுகின்றார். 8 வயது ஆகக்கூடிய வேளையிலே பிளாரன்ஸ்க்கு அனுப்பப்படுகின்றார். அங்கே படிப்பு என்கிற ஒரே நோக்கத்தோடு அங்கே அனுப்பப்படுகின்றார். 11 வயது ஆகக்கூடிய நேரத்திலே இவருடைய வாழ்விலே சில திருப்பங்கள் உண்டாகின்றன. புனிதர்களுடைய வாழ்வை பற்றி அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கின்றார். ஜெபத்திலே அதிக ஆர்வம் காட்ட அவர் விரும்புகின்றார். 13வது வயதிலே அவர் ஸ்பானிய நாட்டிற்கு செல்லுகின்றார். அங்கே அவர் சந்தித்த மக்கள், அவருக்கு கிடைத்த அனுபவங்கள், இவற்றை அடிப்படையாக கொண்டு அவர் ஒரு துறவியாக வாழ வேண்டும் என்கிற ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றார். 15 வயது ஆகக்கூடிய நேரத்தில் மீண்டும் அவர் இத்தாலி நாட்டிற்கு
அழைத்து வரப்படுகின்றார். இங்கே இயேசு சபை குருவாக மாற வேண்டும் என்கிற ஆர்வத்தை தனது குடும்பத்திலே தெரிவிக்க, அவருடைய குடும்பத்தினர் முடியவே முடியாது, நீ இயேசு சபையிலே ஒரு குருவாக மாற முடியாது. பொதுவாக துறவற சபைகள் என்றால் இருப்பதெல்லாம் அந்த சபைக்கே கொடுத்து விட வேண்டும். உனக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றன, இவற்றையெல்லாம் இந்த இயேசு சபைக்கு கொடுத்துவிட்டு ஒன்றுமில்லாமல் இந்த குடும்பம் நடுத்தெருவிலே நிற்பதா? முடியவே முடியாது என்று அவருக்கு தடை விதிக்கின்றார்கள். இதையும் தாண்டி நீ குருவானவராக விரும்பினால் நீ ஒரு மறைமாவட்ட குருவாக மாற வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். இவர் போராடுகின்றார். இறுதியாக இயேசு சபையிலேயே 18வது வயதில் அவர் சேருகின்றார். அங்கே பயிற்சிகள் பெறுகின்றார். 23வது வயதிலே இயேசு சபையினர் நடத்தக்கூடிய ஒரு சிறிய மருத்துவமனையிலே பணி செய்யக்கூடிய ஆர்வம் அவருக்கு இருந்த காரணத்தினால் அங்கே அனுப்பப்படுகின்றார். கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே அனுமதிக்கப்படக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு பணிபுரிய தன்னை இவர் அர்ப்பணிக்க, இவருக்கும் அதே கொள்ளை நோய் உண்டாகி இவர் 23வது வயதிலே தன்னுடைய இன்னுயிரை துறக்கின்றார். இவருடைய வாழ்விலே இவர் கண்ட அமைதி என்பது, அமைதிக்கு அர்த்தம் போராட்டம். தன்னுடைய குடும்பத்தோடு போராடுகின்றார். அவர்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் ஒன்று, இவர் கொண்டிருந்த ஆர்வம் என்பது இன்னொன்றாக இருக்கிறது. இவர் தொடக்கத்திலே பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்து அப்படியே நடக்க, மறுபுறத்திலே கீழ்ப்படிதலை விட்டுவிடவில்லை. அதே நேரத்திலே தனக்கென்றொரு பார்வையை பதித்தார். அந்த பார்வை இந்த உலக வாழ்வை போன்றது அல்ல, மாறாக அது இறைவனுடைய அந்த பார்வையின் அடிப்படையிலானது என்பதை உணர்ந்து தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு போராட்ட சூழல் அவருடைய வாழ்விலே இருந்தது. எனவேதான் பெற்றோருடைய விருப்பத்திற்கு மாறாக துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளுகின்றார். பலரும் விரும்பாத ஒரு பணியை அவர் செய்ய வருகின்றார். அந்த நோய்க்கே அவர் உட்படக்கூடிய நேரத்திலும் கூட மனம் தளராமல் அவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தார். இவருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது ஒரு தவ வாழ்வு என்று சொல்லுவார்கள், அசெட்டிக் லைஃப், அதைத்தான் அவர் தேர்ந்து கொண்டார். இயேசு சபையினர் அந்த தவ வாழ்வை அவருக்கு நிறைவாக மேற்கொள்ள வாய்ப்புகளை கொடுத்தார்கள். இந்த தவ வாழ்க்கையிலே இவர் இன்னும் ஒன்றை கண்டுபிடித்தார், சமூக கரிசனை. இந்த உலகத்திலே நோயினால் கஷ்டப்படக்கூடிய மக்கள், அல்லது குறிப்பாக அந்த காலகட்டத்திலே கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட மக்கள், இவர்களுக்கு பணி செய்வதும் என்னுடைய தவ வாழ்வின் ஒரு அங்கம் என்பதை அவர் உணர்ந்து கொண்டு வாழ்ந்தவராக, முழுக்க முழுக்க குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்திலே உயிர் துறக்கக்கூடிய காலம் வரைக்கும் அமைதியை, கடவுளுடைய மொழி அமைதி என்பதை உணர்ந்து அதிலே ஒரு போராட்ட குணத்தையும் தனக்குள்ளே வளர்த்து கொண்டு தவ வாழ்க்கையை மேற்கொண்டு ஜெபத்திலே நிலைத்திருந்து வாழ்ந்து நமக்கு இன்று பாதுகாவலராக இருக்கின்றார். எனவே இவருடைய பார்வையிலே அமைதி என்கிற சொல் உண்மையிலேயே ஒரு போராட்டம். இந்த வார்த்தை அமைதி என்பது கடவுளுடைய முதல் மொழி என்று பேசியவர் புனித சிலுவை அருளப்பர். இந்த சிலுவை அருளப்பர் ஒரு கார்மேல் சபையை சார்ந்த ஒரு துறவி, ஒரு ஆன்மீகவாதி என்று சொல்ல வேண்டும். இவர் ஸ்பானிய நாட்டிலே பிறந்தவர், அங்கேயே வளர்ந்தவர். ஏற்கனவே கார்மேல் சபையிலே கடுமையாக மறுமலர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உழைத்த புனித அவிலா தெரசாவோடு நெருக்கமான உறவு வைத்திருந்தவர், அவரோடு பயணித்தவர். அவிலா தெரசாவினுடைய அந்த பார்வைகளை உள்வாங்கி உழைத்தவர். இவருக்கு கிடைத்த பரிசு, இவரை இந்த கார்மேல் சபை துறவியினர் எப்படியாவது அவிலா தெரசாவிடமிருந்து பிரித்தெடுக்க வேண்டும் என்று நினைத்து தங்களுடைய அந்த துறவர இல்லத்திலேயே சிறையிலே அடைப்பதை போல அடைத்து விட்டார்கள். அங்கிருந்துதான் அவர் எழுதுகின்றார். அந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் புத்தகங்களை எழுதுகின்றார், கவிதைகளை வடிக்கின்றார். அங்கே அவர் கண்டுகொண்டது அமைதி என்பது உண்மையான ஒரு மாற்றம்.
அவர் அமைதிக்கு கொடுத்த விளக்கம் மாற்றம். உலகத்திலே மாற்றங்கள் நிகழ வேண்டும். கார்மேல் சபையிலே குறிப்பாக மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதற்காக பல துன்பங்களை, நெருக்கடிகளை அவர் சந்தித்தார். இறுதியாக அதிலே வெற்றியும் கண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய வாழ்வின் கடைசி காலகட்டத்தை பார்க்கின்ற பொழுது அவர் அந்த சபையிலே முக்கியமான பொறுப்புகளை வகித்தார். அங்கே ஒரு நல்ல மறுமலர்ச்சியை கொண்டு வர காரணமாக இருந்தார். உலகத்திலே நாட்கள் செல்ல செல்ல சட்டங்களும் மாற்றப்பட வேண்டும். மக்களுடைய வாழ்வு முறைக்கு ஏற்ப சட்டங்கள் வேண்டும் என்பதை உணர்த்தியவர் இவர். எனவே அமைதி என்பது அந்தந்த வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப மக்களுக்கு தேவையான நெறிமுறைகளை கொடுப்பதுதான் அமைதி என்பதை உணர்ந்தவர் புனித சிலுவை அருளப்பர். இன்னும் இவர்களை தொடர்ந்து பல புனிதர்கள் அமைதி பற்றி பேசி இருக்கின்றார்கள். நாம் இப்பொழுது இன்று வாசிக்க கேட்ட நற்செய்திக்கு வருவோம். இயேசுவனுடைய பார்வையிலே அமைதி என்றால் என்ன? இயேசுவை பொறுத்தமட்டிலே நம் அனைவருக்கும் தெரியும், விவிலியம் சுட்டிக்காட்டக்கூடிய அமைதிதான் இயேசு கொண்டிருந்த அமைதி பற்றிய எண்ணமாக இருந்தது. விவிலியம் அமைதியை பற்றி என்ன சொல்லுகிறது? பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயண நூலிலே 21ஆம் அதிகாரம் அடிமைகளை பற்றி எடுத்து சொல்லுகிறது. இந்த அடிமைகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் உரிமை இழந்தவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த விடுதலை பயண நூல் சொல்லுகிறது, ஒருவர் 6 வருடங்கள் அடிமையாக இருந்தால் 7வது வருடம் விடுவிக்கப்பட வேண்டும். அவருடைய மனைவியும் அவரோடு இருந்தால் அந்த மனைவியும் அவரோடு விடுவிக்கப்பட வேண்டும். அவருக்குரிய குழந்தைகள் இனிமேலும் அடிமையாக இருக்கக்கூடாது, அவர்களுக்கு விடுதலை வேண்டும். எனவே அந்த விடுதலை பயண நூல் அமைதி என்று சொல்லக்கூடிய நேரத்திலே சுதந்திரம், மானிட மாண்பு, மானிட உரிமை பற்றி சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே விடுதலை பயண நூல் 22வது அதிகாரத்திலே ஈடு கட்டுதல், அதாவது ரெஸ்டிடியூஷன் என்று சொல்லுவார்கள். அதற்குரிய விளக்கத்தை பார்க்கின்ற பொழுது திருடக்கூடியவனை அந்த விடுதலை பயண நூல் உதாரணமாக காட்டுகிறது. ஒருவன் இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு மாட்டை திருடினால் அவன் ஈடுகட்ட வேண்டும். எப்படி? 4 மாடுகளை கொடுக்க வேண்டும். ஒரு மாடைத்தான் திருடினான், 4 மாடுகளை கொடுக்க வேண்டும். ஒரு ஆட்டை திருடினால் 5 ஆடுகளை கொடுக்க வேண்டும். ஒருவேளை அப்படி திருடியவனுக்கு கொடுப்பதற்கு இல்லை என்றால், ஒரு ஏழை திருடினான், ஒரு மாட்டை திருடினான், அவன் எங்கிருந்து அடுத்து ஒரு 4 மாடுகளை கொண்டு கொடுப்பான்? எனவே அவ்வாறு கொடுக்க இயலாதவன் அடிமையாக மாறிவிடுகின்றான். இங்கே சொல்லப்படுவது சுரண்டல் செய்யக்கூடிய சமுதாயம், திருடக்கூடிய சமுதாயம், இந்த சமுதாயம் மாற வேண்டும். உண்மையான அமைதி என்றால் அங்கே திருட்டு சமுதாய மக்கள் இருக்கக்கூடாது. எல்லோருமே தங்களுக்கு உரியதை கொண்டு இருப்பதை கொண்டு நிறைவு காண வேண்டும். அவரவருக்கு உரியதை அவரவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக வேண்டும். அதுதான் உண்மையான அமைதி என்பதை இந்த விடுதலை பயண நூல் 22ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்து கூறுகிறது. எனவே இந்த பார்வையிலே ஒருவருக்கு உரியதை அவருக்கு கிடைக்க செய்வதுதான் அமைதி என்பதைத்தான் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தார். குறிப்பாக எபிரேய மொழியிலே அமைதி என்கிற சொல் ஷாலோம் அல்லது ஷாலாம் என்று அழைக்கப்பட்டது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவருக்கு தேவையான அனைத்தையும் பெற்று வளத்தோடும் மகிழ்வோடும் வாழ்வதுதான் உண்மையான அமைதி. எனவேதான் அவர்கள் ஒருவர் அடுத்தவரை காணக்கூடிய நேரத்தில் கூட அவர்கள் ஷாலோம் என்று சொல்லித்தான் வாழ்த்தினார்கள், அல்லது ஷாலாம் என்று சொல்லி வாழ்த்தினார்கள். நீ எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வாயாக என்பதுதான் இதற்குரிய அர்த்தமாக இருந்திருக்கிறது. நாம் பார்க்கின்றோம், தொடக்க நூலிலே யோசேப்பு என்கிற ஒரு மனிதர் இருக்கின்றார். பென்யமின் என்பவர் இந்த யோசேப்பை காண வரக்கூடிய நேரத்திலே
தன்னுடைய தந்தையை பற்றி விசாரிக்கின்ற, உயிரோடு இருக்கிறாரா, வளமையோடு இருக்கிறாரா என்று விசாரிக்கின்றார். அதற்கு அவர் பயன்படுத்திய வார்த்தையும் இந்த அமைதிதான். எனவே அமைதி என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டு பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது எல்லா வரங்களையும் கொடைகளையும் பெற்று எல்லா இயேசு தன்னுடைய மனதிலே கொண்டிருந்தார். எனவேதான் இன்றைய நற்செய்தியிலே அவர் குறிப்பிடுகின்றார், என்னுடைய அமைதியை உங்களுக்கு கொடுக்கின்றேன், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார். நான் சொல்லக்கூடிய அமைதி இந்த உலகம் சொல்லக்கூடிய காட்டக்கூடிய அமைதி போன்றது அல்ல. இது வித்தியாசமானது. எப்படி வித்தியாசமானது? நாம் புரிந்திருக்கக்கூடிய அமைதிக்குரிய அர்த்தம் வேறு, இயேசு கொண்டிருந்த அர்த்தம் வேறு. எனவேதான் அவர் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வாக்கியத்திலே அழகாக சொல்லுகின்றார், எல்லாரும் வாழ்வு பெறுவதுதான் அமைதி. எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும், அதுதான் அமைதி. ஒரு சிலர் வாழ்ந்து மிக பலர் மடிவது உண்மையான அமைதியாக இருக்க முடியாது. ஏற்றத்தாழ்வு கொண்ட ஒரு சமுதாயம் அமைதியை வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்க முடியாது. எனவே கடவுளுடைய மொழி என்ன? அது அமைதி. அந்த அமைதி என்கிற மொழிக்கு அர்த்தம் என்ன? இந்த உலகத்திலே அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட எல்லா மனிதரும் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய அந்த மொழி. இதற்காகத்தான் பிரான்சிஸ்கு அசிசியார் பாடினார், அமைதியின் தூதராய் என்னை அனுப்பும் என்று அவர் மன்றாடினார். எத்தகைய அமைதி? எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடிய அமைதிக்கு நான் தூதுவராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய நாளிலே நாமும் இந்த அமைதிக்கு ஒரு அன்பியத்திலே, ஒரு பங்கிலே அல்லது ஒரு சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வு இல்லாத மக்கள் வாழக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவதற்கு தூதுவர்களாக நாம் மாற வேண்டும், கருவிகளாக நாம் மாற வேண்டும். அவ்வாறு மாறக்கூடிய நேரத்திலே அதுதான் கடவுளுடைய மொழி. அந்த மொழியை புரிந்தவர்களாக நாம் இருப்போம். இறுதியாக இந்த கடவுளுடைய முதல் மொழியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தாமஸ் கீட்டிங் என்கிற ஒரு சிந்தனையாளர் அருமையாக சொல்லுவார், இந்த மொழியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். எந்த மனிதர் இறைவனோடு இணைந்திருக்கிறாரோ அந்த மனிதரால் மட்டும்தான் அவருடைய இந்த அமைதி என்கிற மொழியை புரிந்து கொள்ள முடியும். அவரை பிரிந்து, இறைவனை விட்டு பிரிந்து இந்த மொழியை நாம் புரிந்து கொள்ள முடியாது. எனவே நாம் இறைவனோடு இணைந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நாம் எந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திலே பிற சகோதர சகோதரிகளோடு இணைந்து வாழ்கிறோமோ அத்தகைய இணைந்த வாழ்க்கையிலே தான் நாம் இறைவனோடும் இணைந்து வாழ்கின்றோம். இன்னும் இந்த உலகத்திலே நாம் இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய நேரத்திலே, பிற உயிரினங்களோடு இணைந்து வாழக்கூடிய அந்த நேரத்திலே தான் நாம் இறைவனோடும் இணைகின்றோம். அப்படி இணைந்து வாழக்கூடிய நேரத்திலே எல்லா இடமும் அமைதி, எல்லா இடத்திலும் எல்லோரும் இன்புற்று வாழ்வார்கள். எந்த இடத்திலும் அழிவு என்பது இருக்க வாய்ப்பு இல்லை, போர்கள் இருக்க வாய்ப்பு இல்லை, குழப்பங்கள் கலகங்கள் உருவாக வாய்ப்பே இல்லை என்பதை உணர்ந்து இதற்காக நாம் நம்முடைய பாதுகாவலர் புனித ஞானப்பிரகாசியாரை போன்று போராடுவோம். புனித சிலுவை அருளப்பரை போல மாற்றங்களை கொண்டு வர நாம் முயற்சி எடுப்போம். விவிலியம் காட்டக்கூடிய அந்த அமைதியை நாமும் நம்முடைய பங்கிலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய அன்பியங்களிலே கொண்டு வந்து எல்லோரும் இன்புற்று வாழ இந்த விழா நமக்கு உதவட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.